டெசர்ட்னா இப்படி இருக்கணும். மேங்கோ சீஸ் புட்டிங் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வீட்லேயே பன்னீர் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 லிட்டர் பாலில் கொஞ்சமாக லெமன் சேர்த்துட்டு நம்ம பன்னீர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பவுலில் ஃபஸ்ட்டு லேயர் பார்த்திங்கன்னா பிஸ்கெட் நல்லா தூள் பண்ணிவிட்டு அதில் பட்டர் சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணி அழுத்தம் கொடுத்து ஃபஸ்ட்டு லேயர் ரெடி பண்ணிக்கோங்க. பன்னீர் இந்த பக்கம் நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. மேங்கோ சீஸ் புட்டிங்கிறதுனால மேங்கோ யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 மேங்கோ எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் மேங்கோ, பன்னீர், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் 2 டீஸ்பூன், 1/4 கப் அளவுக்கு சுகரும், 1 டீஸ்பூன் மில்க் மேட் இதெல்லாமே சேர்த்து நம்ம வந்து செகண்ட் லேயராக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக தேர்ட் லேயர் பார்த்திங்கன்னா மேங்கோ, 2 டீஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம், அமுல் க்ரீம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ஒயிட் சாக்லேட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒயிட் சாக்லேட் பதிலாக நீங்கள் மில்க் மேட்டும் சேர்த்துக்கலாம். இது தேர்ட் லேயராக சேர்த்துட்டு ஃபைனலாக இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நட்ஸோ இல்லை பிஸ்கெட்டோ நீங்கள் கார்னிஷிங் பண்ணி நல்லா 4 ஹவர் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜரில் வச்சுருக்கோங்க. ஃப்ரீசர் ஆர் ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சும்மா அமிர்த மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.